ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஃபர்தாஸ் கங்கா எழுதின எ விசிட் டு கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற ப்ரோஸ் பீஸோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஃபர்தாஸ் கங்கா அப்படிங்கிறவரை ஒரு இந்தியன் ரைட்டர் 1960s பிறந்திருக்காரு. இவர் எழுதின ட்ரையிங் டு க்ரோ அப்படிங்கிறது ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். அந்த நாவலுடைய செட்டிங் இந்தியா தான், பட் இவர் வாழ்கிறது வந்து லண்டனில். அதே மாதிரி அவர் எழுதின இன்னொரு புக் ஹெவன் ஆன் வீல்ஸ், இது வந்து ஒரு ட்ராவல் புக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ராவல் புக்கில் நம்ம ஃபர்தாஸ் கங்கா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், குறிப்பாக யுனைடெட் கிங்டமில் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்களை அதில் எழுதியிருப்பார். அந்த ட்ராவல் புக்கில் எழுதியிருக்காரு. இந்த ப்ரோஸ் பீஸ் கூட எ விசிட் டு கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் பீஸ் கூட அவர் எழுதின அந்த ட்ராவல் புக்கான ஹெவன் ஆன் வீல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ப்ரோஸ் பீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். இந்த ஸ்டோரி வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த எஸ்ஸே இருக்கும். ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் வேறு யாரும் கிடையாது. 2 டிசேபிள்டு, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் தான். ஒன்று வந்து நம்ம ரைட்டரான ஃபர்தாஸ் கங்கா, இவர் யார் கூட அந்த கான்வர்சேஷனை வச்சுக்கிறாரு அப்படின்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங். மிகப்பெரிய சயின்டிஸ்டான ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட பேரலிசிஸால் அஃபெக்ட் ஆகி வீல் சேரில் தன்னுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ண ஒரு டிசேபிள்டு பர்சன். வீல் சேர்லேயே இருந்தாலும் அவர் எப்படி மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவார் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் உள்ள பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா, அது மூலிமா வர்ற வாய்ஸ், ஸோ இந்த மிஷினுடைய சப்போர்ட்டை வச்சு தான் அவர் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை போலவே தான் ஃபர்தாஸ் கங்காவும். இவர் ஒரு ரைட்டர், ஜேர்னலிஸ்ட். மும்பையில் வாழ்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாக்கிங் டூர் போகிற சான்ஸ் அவருக்கு கிடச்சிது. ஸோ இவருடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிட்டில் போன்ஸ், அதாவது பிறக்கும் போதே ரொம்ப ஃப்ரெஜைலான போனோட பிறந்த குழந்தை இவர். ஸோ அந்த போன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறனால உடஞ்சி போகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய உண்டு. அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரியே இவருமே வீல் சேரில் தன்னுடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, லைஃப், அதாவது வீல் சேர்லேயே அவங்களோட லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக நார்மல் பீப்புள் எல்லாருமே இந்த டிசேபிள்டு பீப்புளை பார்க்கும்போது எந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த எஸ்ஸேயோடைய சமேஷன் பார்க்கலாம். ஃபர்தாஸ் கங்கா அவர் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தது. அதாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த வேர்ல்டில் உள்ள பார்ட் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதனுடைய பிஹேவியர்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய மைண்ட் செட்டாக இருந்தது. அப்போ தான் அவர் வந்து நிறைய பீப்புளை மீட் பண்ணி அவங்களுடைய கல்ச்சர்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிறவர் தான் நம்ம ரைட்டர். இவருடைய லிவிங்கே நிறைய பீப்புளுக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அப்படி ஒரு முறை இவர் டூர் போகும்போது இங்கிலாந்துக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இங்கிலாண்டில் இவருடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய இன்டென்ஷன். அந்த யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் சேர் பர்சனாக இருந்தது யார் அப்படின்னா, நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின் வந்து ஒரு ஃபேமஸ் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட். அதாவது ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் அப்படின்னா இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிற விஷயம், அதில் மாஸ்டராக இருக்கிறவங்க தான் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கினும் ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் தான். மோரோவர் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின் வந்து ஐசக் நியூட்டனுடைய சக்ஸஸர். அவர் எழுதின எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒர்க் வந்து ஒரு பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிற புக் அவருடைய டைமில். ஃபர்தாஸ் கங்கா அவர் எதிர்பார்த்த மாதிரி அவரோட டூர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு நம்ம ரைட்டர். அந்த ஃபோன் காலை ஹாக்கினுடைய அசிஸ்டண்ட் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரைட்டரும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி நானும் வீல் சேர்லேயே இருக்கிற ஒரு டிசேபிள்டு பர்சன் தான். நான் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கினை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். எஸ்பெஷலி நான் வந்து ஒரு புக்கு எழுதுகிறேன். அந்த புக்கில் வந்து பிரிட்டனில் ட்ராவல் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி மென்ஷன் பண்ணுறது தான் அந்த புக்குடைய கான்செப்டே. அதனால் ஸ்டீஃபன் ஹாக்கின் மீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு.
ஸோ இந்த விஷயத்த அசிஸ்டண்ட் வந்து நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு தெரியப்படுத்தின உடனே ப்ரொஃபஸர் வந்து அந்த மீட்டிங்கை ஓகே கிராண்டட் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைமும் ஃபிக்ஸ் ஆகிடுது. இட் இஸ் லைக் 3:30 4 அந்த மீட்டிங் அவர் வந்து பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்படுது. ஸோ ஃபிக்ஸ் பண்ண டைம்லேயே நம்ம ஃபிர்தாஸ் கங்கா கரெக்டாக வந்து நம்ம ரைட்டர் கரெக்டாக ஒரு ஆன் டைமுக்கு வந்துடுறாரு. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ரைட்டர் ஸ்டீஃபன் ஹாக்கினை பார்க்கும்போது அவருடைய மைண்டில் தோன்ற விஷயம் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நார்மல் பீப்புள் வந்து டிசேபிள் பீப்புளை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பிரேவாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிற விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. பட் அவரை மாதிரியே ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கும்போது இவர் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக ஃபீல் பண்ணுறாரு. லைக் லைஃப்பில் வந்து பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினாகவே நம்ம ரைட்டர் கேட்குறது என்ன அப்படின்னா, நிறைய பீப்புள் உங்களை பார்த்துட்டு பிரேவாருங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து அந்த வாய்ஸ் வருது. ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின் ஒரு டிசேபிள்டுங்கிறதுனால அவருடைய வாய்ஸே அந்த கம்ப்யூட்டர் தான். ஸோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் அந்த மாதிரி பிரேவாலாம் இருந்ததில்லை, எனக்கு அந்த மாதிரி சாய்ஸ் எதுவுமே கிடையாது, என்ன பேட்ரனைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பேட்ரனைஸ் அப்படின்னா ரொம்ப கைண்டாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா மேலோட்டமாக கைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதில் ஒரு பிட்ரேயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் என்னை ட்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ரைட்டர் வந்து தன்னுடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து இந்த டிசேபிள்டு பீப்புள் வந்து அன்ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிறாங்க, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹாக்கினோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். எந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னா, பீப்புள் வந்து அப்பேரண்ட்டாக கைண்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க, பட் அவங்களுடைய நேச்சர் வந்து சீட் பண்ணுற விதமாக இருந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எனக்கு அம்யூசிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வாய்ஸ், கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து ரிப்ளை மாதிரி கொடுக்குது. ஸோ இமீடியட்டாக நம்ம ரைட்டர் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுறாரு. நீங்கள் வந்து என்னை மாதிரி பீப்புள் வந்து உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களா அல்லது ஃபீல் பண்ணுவீங்களா, அதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இமீடியட்டாக ஸ்டீஃபன் ஹாக்கின் எஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. எஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருந்தாலும் அந்த ஆன்சர் கொடுக்கும்போது ஹாக்கின் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் ஆன்சர் கொடுக்குறாரு. என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்டீஃபன் ஹாக்கின் எதிர்பார்க்குறது லைக் கைண்டாக இருந்தால் போதும், பட் அது வந்து சிம்பத்தி எதிர்பார்க்குற மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து இவர் எதிர்பார்க்கல அப்படிங்கிற விதத்தை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. சிம்பிளாக என்ன அப்படின்னா, ஒரு டிசேபிள் பீப்புளை பார்த்தா நார்மல் பீப்புள் வந்து ஒரு சிம்பத்தட்டிக்கல் எஃபெக்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, பட் அதை தாண்டி அவங்க கைண்டாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரைட்டர்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுறாரு. நம்ம ரைட்டர் ஹாக்கின்ஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாரு, பட் அவர் கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லையா. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ரைட்டருடைய நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பாருங்கள். டிசேபிள்டாக இருந்தும் நீங்கள் பெஸ்ட்டு திங்காக ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் படி நீங்கள் கன்சிடர் பண்ணுற பெஸ்ட் திங், அதாவது ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஹாக்கின்கிட்ட கேட்கும்போது ரிப்ளை வந்து ஒரு நெகட்டிவான ரிப்ளை தான் வருது. ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய ரிப்ளை பாருங்கள், அந்த மாதிரி குட் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரைட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வேர்ல்டில் எவ்வளோ கைண்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கண்டிப்பாக டிஸ்கவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கினும் எஸ் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கிறாரு. மீன்வைல் நம்ம ஃபிர்தாஸ் கங்கா நம்ம ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1/2 அன் ஹவர் டைம் கொடுத்தாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அவர்கிட்ட வந்து ஆன்சர் வரும்போதெல்லாம் அல்லது கொஷின் கேட்கும் போதெல்லாம் அவருடைய டைமை செக் பண்ணிக்குவார். ஏன்னா அந்த டைம் லிமிட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் எல்லாமே ரெஃபர் பண்ணுது. ஸ்டீஃபன் ஹாக்கின் கொடுக்குற எல்லா ஆன்சருமே நம்ம ஃபிர்தாஸ் கங்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்குது. லைக் அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா. ஸோ இவருமே ஆஸ் அ ரைட்டராக அவருடைய ஆன்சர்ஸை கேட்கும்போது ஒரு ஹைலி இன்ஸ்பயர்டு பர்சனாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள். ஹாக்கின் கிட்ட நம்ம ரைட்டர் கேட்குறது என்ன அப்படின்னா, டிசேபிள் பீப்புளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய வேர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் வாய்ஸ் வருது இல்லையா, இவர் பஞ்ச் பண்ண அந்த லெட்டர்ஸ்லேருந்து வாய்ஸ் ஜெனரேட் ஆகி ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா, டிசேபிள் பீப்புள் வந்து அவங்களுக்குன்னு சில தனித்தன்மையெல்லாம் இருக்கும், அந்த விஷயங்கள்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், மெயினாக அந்த விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணியே ஆகணும், அதை தவிர்த்து அவங்க எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் அப்படி செய்யும்போது ரொம்ப ஓவர் என்தூசியாஸ்டிக்காக அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு.
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த டிசேபிள் பீப்புளுக்கு இவர் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ட்ரூ டேலண்ட்ஸை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி, அது மூலிமா ட்ராவல் பண்ணணும். அதே நேரத்தில் ரொம்பவே ஆம்பிஷியஸாகவும் இருக்கக்கூடாது. மீன்வைல் அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸை அவங்க அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அதாவது அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு அவங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஹாக்கினுடைய அட்வைஸ். மோரோவர் அந்த டிசேபிள் பீப்புள் அவங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு, குறிப்பாக அவங்களுடைய சேட்னஸ் எல்லாம் அப்படியே ஓரம் தள்ளினா தான் அவங்களுடைய பிரைட்டர் சைடு ரொம்பவே அப்ரிஷியேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் அந்த நெகட்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்புறம் சேட்னஸ் எல்லாம் மைண்டில் இல்லாமல் இருந்து குறிப்பாக அவங்களுடைய டேலண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பர்சனுடைய பிரைட்டர் சைடு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் இல்லையா? ஸோ இதை வந்து ஹாக்கின் வந்து ஒரு அட்வைஸாக கொடுக்குறாரு. அது போக இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டிசேபிள்ட் ஒலிம்பிக் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அந்த மாதிரி விஷயத்த நம்ம திங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான மொமெண்ட்டை சொல்கிறாரு. ஸோ லைக் அவர் வந்து ஸ்பானிஷ் கிட்டார் ப்ளே பண்ண ட்ரை பண்ணதாகவும், அந்த ஸ்பானிஷ் கிட்டார் வந்து இவரை விட ரொம்ப பெருசாக இருந்ததாம். ஸோ ஓவர் நைட்லேயே அந்த ஸ்பானிஷ் கிட்டாரில் உள்ள ஸ்ட்ரிங்கெல்லாம் இவர் அன்ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மொமெண்ட்டை நம்ம ரைட்டர் கூட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இவர் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிசேபிள் பீப்புளுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், அதாவது சஜஷன் கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அவங்களுடைய டேலண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க திங்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ அவங்க இன்டர்வியூக்கு கொடுக்கப்பட்ட அந்த ½ அன் ஹவர் வந்து இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ரைட்டரே சொல்லிடுறாரு, நான் அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபார்மலாக கன்க்ளூடும் பண்ணுறாரு, லைக் தேங்க்யூ ஃபார் அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கின் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போகலாம், நான் வந்து இங்கே உள்ள கார்டனை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், இந்த கார்டன் வந்து ரொம்ப பெருசாக ஒரு பார்க் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் ஹாக்கின் சொன்ன மாதிரியே நம்ம ஃபிதாஸ் கங்காவும் அந்த கார்டனை சுற்றி பார்க்குறாரு. அந்த கார்டனில் உள்ள ஒவ்வொரு பிளேஸையுமே இவருடைய வீல் சேர் வந்து இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ணியிருக்கும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஃபிதாஸ் கங்காவும். ஸோ அவருக்குமே அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ 1 மணி நேரம் கழித்து நம்ம ஃபிதாஸ் கங்கா அங்கேருந்து மூவ் ஆகிறாரு, அதாவது கிளம்ப ரெடி ஆகிட்டார். அவருக்கு என்ன பண்ணணுன்னே புரியல. லைக் ஸ்டீஃபன் ஹாக்கினை மீட் பண்ணணுங்கிறதே ஒரு பெரிய ட்ரீம் அவருக்கு இருந்தது. பட் இந்த டூரில் கண்டிப்பாக அவர் கூட பேசின விஷயம் வந்து இவருக்கு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு இல்லையா? ஸோ அவரை கிஸ் பண்ணணுமா அல்லது அவர்கிட்ட அழணுமாங்கிற மாதிரி கூட அவருக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரில. ஸோ இமீடியட்டாக அவருடைய ஷோல்டரை அவர் டச் பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீல் சேரை மூவ் பண்ணுறாரு. அப்படி அவர் மூவ் பண்ணி திரும்பி பார்க்கும்போது அவர் எதிர்பார்க்குறார், லைக் ஸ்டீஃபன் ஹாக்கின் இப்போ அவருடைய கையை உயர்த்தி லைக் பாய் பாய் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, பட் அவரால் செய்ய முடியாது. அவரும் ஒரு டிசேபிள்டு பர்சன் தான். பட் இவருடைய உள் மனசில் வந்து தோணுது, அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குட் பை நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின் வந்து ஒரு நார்மல் பர்சன்லாம் கிடையாது. என்னதான் அவர் ஒரு டிசேபிள்டு பர்சனாக இருந்தால் கூட அவர் வந்து த பிரேவஸ்ட் பர்சன் அப்படின்னு அவரை அட்மையர் பண்ணுறாரு. மோரோவர் நம்ம ஃபிதாஸ் கங்கா வந்து இந்த பர்டிகுலர் ஜேர்னி ஒரு டூர் போகணுன்னு நினச்சார் இல்லையா? கேம்பிரிட்ஜ்க்கு டூர் போகணுன்னு நினைக்கும் போது தான் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கினை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அது மூலிமா ஒரு இன்டர்வியூவும் பண்ணார், ஒரு மினி இன்டர்வியூ மாதிரி ஒரு ½ அன் ஹவர் அவர் கூட கான்வர்சேஷன் வச்சுருந்தார். ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் மொமெண்ட்டாகவும் இருந்திருக்கு. நம்ம ரைட்டர் ஃபிதாஸ் கங்காவை பொறுத்தளவில் ஸ்டீஃபன் ஹாக்கின் வந்து சயின்ஸில் மட்டும் ஒரு பிரில்லியன்ட் மேன் கிடையாது. அதாவது ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? மாஸ்டர் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அதில் மட்டும் பிரில்லியண்ட் பர்சன்னு இல்லாமல் அவருடைய சோல் கூட ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒன்று அப்படிங்கிறத இந்த ½ அன் ஹவர் கான்வர்சேஷனில் அவர் நிரூபித்ததாக நம்ம ஃபிதாஸ் கங்கா உணர்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரோஸ் வந்து ஹெவன் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாவது தான். எ விசிட் டு கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் எஸ்ஸேல வந்து இங்கிலாண்டை முந்தி வந்து எது கூட ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் ஆத்தர்ஸ்
அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கும் தான் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஃபிதாஸ் கங்காவை பொறுத்தளவில் அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐசக் நியூட்டன் ஒன்ஸ் அவர் சேர்பர்சனாக இருந்தார். இப்போ வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்கார். ஸோ அவரை மீட் பண்ணி அவர் கூட நடந்த கான்வர்சேஷன் மூலியமாக டிசேபிள்டு பீப்புள் எப்படிலாம் இருக்கணும், நார்மல் பீப்புள் டிசேபிள் பீப்புளை பற்றி எப்படி திங்க் பண்ணுறாங்க, ஃபைனலாக ஸ்டீஃபன் ஹாக்கின் டிசேபிள் பீப்புளுக்கு கொடுக்குற சஜஷன்ஸ், ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸை ரொம்பவே பாசிட்டிவாக இந்த எஸ்ஸேயில் கொடுத்துருப்பாரு. இதுதான் இந்த எஸ்ஸேயுடைய சம்மேஷன். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.